ஸ்டூடெண்ட், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வரும். ஸோ இதில் சில பேசிக்கான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன். We have studied in our yearly classes that push or pull results in some motion of the object. ஸோ நம்ம இயர்லி கிளாஸஸில் வந்து படிச்சிருப்போம். ஒன்று புஷ் பண்ணியிருந்தா இல்லை புல் பண்ணியிருந்தா அந்த ரிசல்ட்னால பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் மோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒன்று இழுத்தல் இல்லை தள்ளுதல் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக அந்த பொருள் பார்த்திங்கன்னா வந்து நகரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். when we open the door, kick a football, lift our school bag, all involve motion and there is some push or pull. ஸோ நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஃபுட்பாலை கிக் பண்ணும்போது, ஸ்கூல் பேக்கை லிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு மோஷன் இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா சம் புஷ் ஆர் புல், தள்ளுதல் இழுத்தலும் இருக்கும். ஸோ இங்கே மோஷன் அண்ட் ரெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன். சப்போஸ் தேர் இஸ் அ புக் ஆன் யுவர் டேபிள் ரைட் இன் த மிடில். இஸ் த புக் மூவிங்? You will say it is not moving, it is at the rest. If you push the book to one side of the table to clear space for keeping your notebook, then you will say the book is moving. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து ஒரு டேபிள் மேலே ரைட் இந்த மிடில் வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்வீங்க அந்த புக்கை பார்த்து? மூவிங் சொல்வீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, ரெஸ்ட்டில் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதே வந்து அந்த டேபிளில் ஒரு சைடுக்கு இன்னொரு உங்கள் நோட் புக்கை வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது. ஸோ அந்த நோட் புக்கை தள்ளிட்டு உங்கள் இன்னொரு புக்கை வைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன சொல்வீங்க? அந்த புக் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. when the book was at the same place with respect to the table, you say the book was at rest. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் டு த டேபிள் பார்க்கும்போது சேம் பிளேஸில் இருக்கும்போது அந்த புக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் when it is pushed from one place to on the table to another place, you say it was moving. ஸோ அதே பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும்போது அது வந்து மூவிங் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. புஷ் புல். ஸோ இந்த வண்டியை வந்து புஷ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அது நகரும். ஸோ இங்கே இந்த ஸ்விங்கை பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு மோஷன் வந்து இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து புஷ் ஆர் புல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். த மேன் அண்ட் த போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் த ரிவர். ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். ஸோ மேன் பார்த்திங்கன்னா வந்து அந்த போட் பேங்க் ஆஃப் த ரிவர் பொறுத்த வரைக்கும் அந்த மேன் வந்து மூவ் ஆகிட்டுருக்காரு. ஸோ அதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த போட் பார்க்கும்போது அந்த மேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரெஸ்பெக்ட் டு த பேங்க் பார்த்திங்கன்னா வந்து அவர் மூவ் ஆகிட்டுருக்காரு. ஸோ அதே பார்த்திங்கன்னா வந்து அந்த போட்டில் இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு த போட் பார்க்கும்போது அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார். ஸோ அடுத்த ஈவெண்ட் 2 பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதானு. த கேர்ள் ஆன் த ஸ்விங் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங். ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். ஸோ த கேர்ள் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங் பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட்டில் இருப்பாள். அதே வந்து ரெஸ்பெக்ட் டு த கார்டன் பார்த்திங்கன்னா வந்து மூவிங்கில் இருப்பாள். ஸோ த கேர்ள் ஆன் த ஸ்விங் இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங். அந்த சீட் ஆஃப் த ஸ்விங்குக்கு ரெஸ்ட்டில் இருப்பாள். ஷீ இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். அந்த கார்டனை பொறுத்த வரைக்கும் அவன் மூவ் ஆகிட்டுருப்பாள். ஈவன் 3 பாருங்கள். நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர் ஹவுஸ் பை பைசைக்கிள். த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட். ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். ஸோ ரெஸ்பெக்ட் டு த ரோடு பார்க்கும்போது பைசைக்கிளில் இருக்கும்போது அவர் மூவ் ஆகிட்டுருக்கா. அதே ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள் பார்த்திங்கன்னா வந்து அவர் ரெஸ்ட்டில் இருப்பாள். த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட். ஷீ இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ an object may appear to be stationary for one observer and appear to moving for another. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அது அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும், ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அது மூவ் ஆகிட்டுருக்கும். The object is at rest in relation to certain set of objects and moving in relation to another set of objects. ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது வந்து மூவிங்கில் இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டில் பார்க்கும்போது அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த மேன் இந்த போட்டில் வந்து ரெஸ்பெக்ட் டு பேங்க் ரிவர் பார்த்திங்கன்னா அவர் மூவ் ஆகிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு ரெஸ்பெக்ட் டு த போட் பார்த்திங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ். இதுலேருந்து என்ன தெரியுது? ரெஸ்ட் அண்ட் மோஷன் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன் வரவங்களுக்கு. ஸோ அடுத்தது, ஹவு திங்ஸ் மூவ். வென் வி கிக் எ பால் இட் மூவ்ஸ். வென் வி புஷ் த புக் ஆன் த டேபிள் இட் மூவ்ஸ். வென் அ bullock pulls the cart moves. Motion occurs when the object is pulled or pushed by an agency. ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக பார்த்திங்கன்னா வந்து
அந்த பார்த்திங்கன்னா அந்த புக்கும் அந்த டேபிள் வந்து மூவ் ஆகும். ஸோ இல்லை அந்த புல்லாக் கார்ட் வந்து எப்படியாவது புல்லாக் புல்ஸ் த கார்ட், அந்த கார்ட் வந்து புல்லாக் வந்து புல் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து அந்த மோஷன் நடக்கிறதுக்காக அந்த புஷ் ஆர் புல் வந்து பண்ணுது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். In daily life, we pull out water from the well with bucket, or the animals pull a pull-off cart. It is a person or animal that is animate agency that does the pulling or pushing. ஸோ அந்த வெள்லேருந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் வந்து தண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ அது வந்து மனுஷங்க எடுப்பாங்க. அதே அந்த புல்லாக் கார்ட்டை வந்து அனிமல் வந்து புல் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு பர்சன் ஒரு அனிமல் ஏதோ ஒரு ஏஜென்சி பண்ணும் போது அதை வந்து அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அனிமேட் ஏஜென்சி வந்து புஷ் ஆர் புல்லிங் வந்து பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம அனிமேட் ஏஜென்சினா உயிருள்ள ஒரு ஏஜென்சி வந்து ஏதோ அந்த புஷ் ஆர் புல் அந்த மோஷன் அக்கர் ஆகிறதுக்காக பண்ணுறாங்க. Sometimes we see a tall grass in the meadow dancing in the wind. A piece of wood is moving down a stream. What pushes or pulls them? We know the blowing wind and flowing water is the cause. Sometimes the push or pull can be due to inanimate agency. ஸோ நம்ம வந்து டால் கிராஸ் இருக்கும்போது தானாக ஆடிட்டுருக்கும், விண்டில் காற்றுல பார்த்திங்கன்னா தானாக ஆடும். ஸோ பீஸ் ஆஃப் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அந்த டவுன் ஸ்ட்ரீமில் தானாக வந்து போகும். இது எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ளோயிங் வாட்டர்னாலையும் ப்ளோயிங் விண்டாலையும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி புஷ் அண்ட் புல் நடக்கிறது பார்த்திங்கன்னா இன்அனிமேட் ஏஜென்சி. ஸோ உயிரற்ற பொருள் வந்து பண்ணுறது வந்து இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். Forces are push or pull by animate or inanimate agency. Mysteriously ripened coconut falls to the ground. What pulls it to the ground? We could have heard of force of gravity of earth. Gravity pulls the ripened coconut from the tree to ground. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் தென்னை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து தேங்காய் வந்து விழும். ஸோ என்ன படிச்சிருக்கோம் நம்ம, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த எர்த்னால பார்த்திங்கன்னா அந்த ரைப்பன் கோகோனட் வந்து கீழே வந்து விழுது அப்படின்னு. Bring a magnet near the small iron nail. Suddenly the nail jumps into the air and sticks with the magnet. Observe that the magnet and the nail did not touch each other. Still there was pulling force that made the nail to jump towards the magnet. So magnetyum nail line அதாவது ஆணி கொண்டு வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அந்த நெயில் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஏரில் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகிட்டு அந்த மேக்னெட்டோட ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து நெயில் பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் கூட டச் ஆகலை. ஸோ அதே பார்த்திங்கன்னா தானாக வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ்னால பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டோட அட்டாச் ஆகிடுது. இன் திஸ் டூ எக்ஸாம்பிள் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட். சச் ஃபோர்ஸஸ் ஆர் known as நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து எந்த ஒரு டச்சும் இல்லாமல் ஸோ நடக்கிறனால இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். Forces can be classified into two major types, contact and non-contact forces. Wind is making a flag flutter, a cord pulled by bullock or contact forces. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு விண்டு வந்து ஃப்ளாகை வந்து அசைய வச்சுதுன்னா, இல்லை அந்த புல்லாக்கை வந்து காட்டை வந்து புல்லாக் வந்து புல் பண்ணிச்சுன்னா, ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு கான்டாக்ட்னால பார்த்திங்கன்னா அது நடக்குது. புல் ஆர் புஷ் பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட்னால நடக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். மேக்னட்டிசம் கிராவிட்டியில் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த தென்னை மரத்துலேருந்து விடுறது பார்த்திங்கன்னா கிராவிட்டிசம். ஸோ அதே இந்த மேக்னெட்டில் நெயில் கிட்ட கொண்டு வரது பார்த்திங்கன்னா மேக்னட்டிசம். ஸோ மேக்னட்டிசம் கிராவிட்டி பார்த்திங்கன்னா வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸஸ் ஏஜென்சிஸ் பார்ப்போம். அனிமேட் ஃபேக்டர்ஸ், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ். டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூ புஷ் அ புக் ஆன் த டேபிள், த புக் மூவ்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் ஃப்ரம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஏதோ ஒரு புஷ் பண்ணதுனால பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வந்து போகுது, இல்லை ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் when a batsman hit a ball, the ball already is in motion, but with the strike the speed of the ball increases. ஸோ பால் அந்த பேட்ஸ்மேன் வந்து பால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து மோஷனில் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மோஷனில் வர பாலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைரக்ஷன் வந்து வேறு இடத்துக்கு வந்து மாறும். Moreover, the direction of ball changes. Application of force on object results in change in speed and change in direction. ஸோ ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து செலுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்பீட் அதிகமாகும், இல்லை டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். Crush a balloon, apply force on rotate dough, pull a rubber band. In these cases, the shape of the object changes on application of force. Application of forces object result in expansion on contraction. ஸோ நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துப்போம். அதாவது பால் வந்து இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி க்ரஷ் பண்ணி பாருங்கள்.
ரொட்டி டவ் வந்து தேய்ச்சி பாருங்கள். ஸோ ரப்பர் பேண்டை வந்து புல் பண்ணி பாருங்கள். ஸோ இதிலலாம் என்ன ஆகும், இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணோம்னா ஒன்று அது எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லை கான்ட்ராக்ட் ஆகும், இல்லை பெருசாகும், இல்லை சுருங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. ஸோ ஃபோர்ஸஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. So this is the motion was rotational and the circular, straight line or linear and later oscillatory. So motionல பார்த்தீங்கன்னா different types of path இருக்கும். So rotational, circular, straight line, linear, oscillatory. So throw paper aeroplanes or paper draft, watch it flight path when you throw it at an angle. The path curves, that is the paper flight is moving ahead but direction is changing while moving. Such paths are called curvilinear. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர் டாட் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏரில் வந்து அனுப்புறீங்க. ஸோ நம்ம ராக்கெட்லாம் விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது அதோட பாத்தில் அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதோட டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த கர்வ் ஆகிட்டு அந்த பேப்பர் வந்து கீழே வந்து விழும். ஸோ இங்கே தெரியுது இல்லையா, அந்த க்ரீன் கலர் தான் அந்த பேப்பரை நீங்கள் ராக்கெட் செஞ்சு விடுறீங்க, அதோட பாத்தில் அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஆகிட்டு கீழே வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் எஹெட், அதாவது ஒரே டேரக்ஷனில் போயிட்டுருக்கும். பட் த டேரக்ஷன் இஸ் சேஞ்சிங் வைல் மூவிங் சச் பார்ட்ஸ் ஆர் கால் கர்விலீனியர். அதோட பாத்தை அந்த டேரக்ஷனோட பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அதான் வந்து கர்விலீனியர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்த பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் கொடுத்துருக்காங்க மோஷன்ஸ். A fly buzzing around the room is combination of all this and flight path is zigzag. ஸோ ஃப்ளையிங் ஒரு ஃப்ளை எடுத்துக்கோங்க. ஸோ அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும், எல்லா டைரெக்ஷனில் இருக்கும், ரொட்டேஷனில் இருக்கும், சர்க்குலரில் இருக்கும், லீனியரில் இருக்கும், ஆசிலேட்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளை பார்த்திங்கன்னா. ஸோ இந்த இது என்ன ஃப்ளை பஸ்ஸிங் என்ன சொல்லுவோம்னா ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, யூ கேன் கிளாஸிஃபை த மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். ஸோ லீனியர் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன் லைக் அ பர்சன் வாக்கிங் ஆன் ஸ்ட்ரெயிட் பாத் ஃப்ரீ ஃபால். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணுறது, வாக் பண்ணுறதுலாம் லீனியர். கர்விலீனியர்னால் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மூவிங் எ ஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன் லைக் எ த்ரோயிங் பால். சர்க்குலர், மூவிங் இன் சர்க்கிள், ஸ்ட்ரில்லிங் ஸ்டோன் டை டு த ரோப். ஸோ ரோப்பில் வந்து ஸ்டோனை கட்டி விட்டுருங்க. ஸோ அது எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதான் பார்த்திங்கன்னா சர்க்குலர். ரொட்டேட்ரி, த மூமெண்ட் ஆஃப் அ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் லைக் எ ரொட்டேட்டிங் டாப். ஸோ ஒரு ஆக்சிஸில் ஒரு மைய புள்ளியில் இருந்துட்டு அந்த ரொட்டேட் ஆச்சு, அந்த பாடி வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா ஸோ அதான் பார்த்திங்கன்னா ரொட்டேட்ரி. ஆசிலேட்டரினா பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் லைக் பெண்டுலம். ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து போயிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்துடுது, சேம் இன்டர்வலுக்கு வந்துடுது பார்த்திங்கன்னா வந்து ஆசிலேட்டரி, பெண்டுலம் மாதிரி. அடுத்தது ஜிக்ஸாக் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர், லைக் த மோஷன் ஆஃப் பீ ஆர் பீப்புள் வாக்கிங் இன் க்ரௌடட் ஸ்ட்ரீட். ஸோ ஜிக்ஸாக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பி, இப்போ ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ளை பார்த்தோம், பி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் வந்து பீப்புள் வந்து வாக் பண்ணுறாங்கன்னா ஸோ எப்படி சுற்றி ஜிக்ஸாக்காக இர்ரெகுலராக வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா வந்து ஜிக்ஸாக். So ask your friend to hold the two ends of the stretched rubber band, strike it in the middle. Do you see it oscillates very very fast? When the oscillation is very shift, it is called as vibration. The fast oscillation are referred as vibration. So the rubber band வச்சு நான் ஹோல்ட் பண்ணிக்க சொல்லிட்டு நடுவில் அடித்தோம்னா அந்த ஆசிலேஷன் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபாஸ்ட் ஆசிலேஷனை நம்ம என்ன சொல்கிறோன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன், இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கர்வி லீனியர். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து சர்க்குலர் மோஷன். ஸோ இது ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா வந்து ஜிக்ஸாக். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஷன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால் பீரியாடிக் மோஷன். ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸில் வந்து அந்த மோஷன் வந்து நடந்துச்சுன்னா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன். Let us take the example of sabbing swing in wind. The motion is not in uniform interval. Such motions are called non-periodic motion. So sabbing swing எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அந்த மோஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, யூனிஃபார்ம் இன்டர்வலில் இருக்காது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நான் பீரியாடிக்
மோஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரௌண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்ரி. ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் பார்த்திங்கன்னா வந்து பீரியாடிக்காக நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் வந்து ஆசிலேட்ரி கிடையாது. However, the children playing in swing is both periodic and oscillatory. ஸோ ஸ்விங்கில் சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா both oscillatory and periodic அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. The distance traveled by object in unit time is called average speed of the object. If an object travel a distance d in time, then it is average speed equal to distance by time. ஸோ speed equal to distance by time அப்படின்றத நம்ம ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப பேசிக்கு. ஸோ இதோட யூனிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட் கொடுத்துருப்பாங்க. The unit of the average speed is meter per second. ஸோ இதை இந்த ஃபார்மில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அடுத்த யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேக்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. Cheetah is the fastest land animal running with an average speed of 112 km/h. ஸோ எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் நமக்கு தெரியும். ஸோ அதோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 112 km/h. அடுத்த யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் a train leaves Tiruchirappalli and arrives at Madurai. Is the train travel in a uniform speed? ஸோ திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு வந்து போகுது, அரைவ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. First the train was stationary. When the train left the station, the motion was slow, and only after it left some distance that it gathered speed. After that it slowed down while crossing bridges and stops at intermediate station for passengers. Finally, as the train approached Madurai again, it slowed and finally came to halt. That is, the speed was not all same through the journey time. This speed was non-uniform. This motion is said to be non-uniform motion. ஸோ வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்கு வந்து போகுது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கும் போது, திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போய் ஸ்பீடை வந்து கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து ஸ்லோவாகும். எங்கே ஸ்லோவாகும்? பிரிட்ஜஸ்ஸு, ஸ்டாப்ஸு, இன்டர்மீடியட் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்புறம் மதுரை அப்ரோச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்லோவாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்லோவாக போயிருக்கும். அதுக்கப்புறம் போய் ஹால்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நான் யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ அது யூனிஃபார்ம் கிடையாது, நான் யூனிஃபார்ம் தான். இந்த மோஷனை தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்துக்கோங்க. மோஷன் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் பாத்து, லீனியர் மோஷன், கர்வி லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஸாக், இர்ரெகுலர் மோஷன். பேஸ்ட் ஆன் டியூரேஷன் பார்த்திங்கன்னா பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். பேஸ்ட் ஆன் ஸ்பீட் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். However, in between the journey, there may have a stretch where the train might have been going at constant speed. During the interval, the train was moving at uniform speed. This is uniform motion. ஸோ வந்து ஒரு கட்டத்தில் ஒரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து போயிட்டே இருந்திருக்கும். எங்கேயுமே ஹால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு வந்து கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பீடை என்ன சொல்கிறோன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். இஃப் அ ஆப்ஜெக்ட் கவர்ஸ் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் இன் யூனிஃபார்ம் intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. So many motions we see in our day-to-day life are non-uniform. You will learn more about uniform and non-uniform motion in later classes. ஸோ அடுத்த மல்டிபிள் மோஷன் பார்ப்போம். லுக் அட் த பைசைக்கிள். வாட் டைப் ஆஃப் மோஷன் does the wheel perform? What type of motion does the cycle in total perform? ஸோ என்ன மோஷன், மல்டிபிள் மோஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். இங்கே இந்த டயர் பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேஷன் மோஷனில் போகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அது பார்த்திங்கன்னா வந்து லீனியர் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீவிங் மிஷினை பாருங்கள். இந்த மோஷன் ஆஃப் த நீடில் எப்படி இருக்குது? லீனியரில் இருக்கும். அதே மோஷன் ஆஃப் த வீல் பார்த்திங்கன்னா ரொட்டேரியில் இருக்கும். ஸோ வீல் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டாக சுற்றிட்டே இருக்கும், ரொட்டேரி மோஷனில் இருக்கும். மோஷன் ஆஃப் ஃபுட் ரெஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபுட் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்வெல்லில் வந்து மறுபடியும் ஸ்பீடு வந்து கேதர் ஆகிட்டே வரும். அதாவது யூனிஃபார்மாக போயிட்டு வரும். ஸோ அதனால் அது ஆசிலேட்ரி. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ரோபோட் பற்றி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பைபீடல் ஹியூமனாய்டு ரோபோட், அதாவது 2 கால் இருக்க ரோபோட்டு. ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின். சம் ரோபோட்ஸ் கேன் பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் and respective jobs faster, more accurately than people. ஸோ பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஜாப்ஸ்லாம், ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ்லாம் ரோபோட்டாலாம் பண்ண முடியும். ஸோ பீப்புளை விட அக்யூரேட்டாக இந்த ரோபோட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் dangerous material and explore distant planets.
The term comes from chess word robota, meaning forced labor. Robotics is science and study of robots. ஸோ ரோபோட்டுன்ற டேர்ம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா செஸ் வேர்ட்லேருந்து வருது. ஸோ ரோபோட்டா மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர். வாட் கேன் ரோபோட் டூ? Robot can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force, for example, to perform eye operation guided by a human surgeon or to assemble a car with artificial intelligence. Robot will also able to make decisions for themselves. ஸோ ரோபோட் எதுக்கெலாம் வந்து சென்ஸ் பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ரெஸ்பாண்டும் பண்ண முடியும். ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை வச்சு பண்ணலாம், ரொம்ப டெலிகேட்டாக அக்யூரேட்டாக பண்ணும். ஹியூமன் சர்ஜனோட உதவியோடு அந்த ரோபோட் வந்து பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கார் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட டிசிஷனை பார்த்தீங்கன்னா அதே மேக் பண்ணிக்கும். ஹவு டு ரோபோட் சென்ஸ்? இங்கே குவாட்ரோபீடல் மிலிட்ரி ரோபோட்டு கொடுத்துருக்காங்க. அதான் 4 கால் மிலிட்ரி ரோபோட்டு தான். Electronic sensors or robot eyes and ears. Twins video cameras give the robot a 3D view of the world. ஸோ சென்சார்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்லேயும் இயர்ஸ்லேயும் இருக்குது. ட்வின் கேமரா பார்த்திங்கன்னா 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு வந்து அந்த ரோபோட்டுக்கு வந்து கொடுக்கும். மைக்ரோஃபோன் டிடெக்ட் சவுண்ட். ப்ரெஷர் சென்சார் கிவ்ஸ் த ரோபோட் a sense of touch. To judge how hard to grip an egg. Heavy luggage built-in computers sense and receive information with radio waves. ஸோ ப்ரெஷர் சென்சார் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ எவ்வளோ சென்சார் ஒரு பொருளை வந்து டச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்கு பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து இருக்கும், சென்சார் இருக்கும். ஸோ எக்கை வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சோம்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி grip எந்த அளவுக்கு அந்த gripப்பை பிடிக்கணும்னு ரோபோட்டுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம். So artificial intelligence attempts to create computer programs that think like a human brains. Current research has not achieved this, but some computers can program to recognize faces in crowd. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஸோ கம்ப்யூட்டர் ஹியூமன் பிரெயின்ஸ் அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வரல. இன்னும் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரௌடில் வந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்கும் போது பர்டிகுலராக ஒரு ஃபேஸை வந்து கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். So can robots can think, they can play complex games such as chess better than human beings, but will robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking, but we don't know how consciousness works. We don't know if robots can ever be conscious. ஸோ அடுத்த நானோ ரோபோட்டிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் ஆஃப் நானோ ரோபோட்டிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நானோ ரோபோட்ஸ் ஆர் நானோபோட்ஸ் ஆர் கால்ட் scaled down to microscopic size in order to put them into very small space to perform a function. ஸோ இது பார்த்திங்கன்னா டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸில் கொண்டு வராங்க. ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸில் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ணுற மாதிரி இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. Future nanorobots could be placed in the bloodstream to perform surgical procedures that are too delicate or too difficult for standard surgery. ஸோ எவ்வளோ ஸ்மால் சைஸ், ரொம்ப குட்டி சைஸில் கூட இதை கொண்டு போய் பண்ணலாம் நானோ ரோபோட்ஸை வச்சு. நீங்கள் வந்து பிளட் ஸ்ட்ரீம்லலாம் நம்ம வந்து ஒரு சிசரோ இல்லை அதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. நானோ வச்சு பண்ணோம்னா நம்ம அதை ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். Imagine if a nanobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ நானோபோட் இருந்துச்சுன்னா ஸோ கேன்சரால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேன்சர் செல்ஸும் இருக்கும், நல்ல செல்ஸும் இருக்கும். ஸோ இந்த நானோ ரோபோட்டை வச்சு அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்தி செல்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த கேன்சர் செல்ஸை மாதிரி அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம். ஸோ நானோ ரோபோட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரணும். ஸோ இங்கே சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயினாக இதில் என்னென்ன பார்த்துக்கணுன்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், பீரியாடிக், நான் பீரியாடிக் மோஷன்ஸ், அப்புறம் அந்த பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, லீனியர் பார்த்து, கர்வி லீனியர் பார்த்து, ஆசிலேட்ரி, ரொட்டேரி, சர்க்குலர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்ப்போம். யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஆசிலேட்டரி மோஷன் among the following is 2 1/4 movement of a vibrating string. அதாவது C. The correct relation among the following speed is speed equal to distance by time. Geeta rides with her father bike to her uncle's house, which is 40 km away from her home. She takes 40 minutes to reach there. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து she travels with a speed of 1 km per minute.
ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஷி ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 1 km/h. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 40 கிலோமீட்டர் வந்து 40 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடுறேன். அதாவது 1 கிலோமீட்டர் 1 மினிட்டில் ரீச் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஷி ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 1 km/minute. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸ்டேட்மெண்ட் 1 alone is correct. Find whether the following statement is true or false. To and fro motion is called oscillatory motion. So to and fro motion தான் oscillatory motion நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ட்ரூ தான். ஸோ வைப்ரேட்டிங் மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். வெஹிக்கல்ஸ் மூவிங் வித் வேரிங் ஸ்பீட் அண்ட் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ வேரிங் ஸ்பீடில் மூவ் பண்ணுறதா யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. ரோபோட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அது ட்ரூ தான். A bike moving on a straight road is example of linear motion. Gravitational force is non-contact force ன்னு பார்த்தோம். ஸோ gravitational magnetism பார்த்திங்கன்னா வந்து non-contact force அப்படின்னு பார்த்தோம். Motion of water wheel is an example of rotary motion. When an object covers equal distance in equal interval of time, it is said to be uniform motion. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா லீனியர் மோஷன் தான், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க இல்லையா அவங்க. ஸோ அதனால் லீனியர் மோஷன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரொட்டேரி டாப்புன்னு சொல்லுவோம்ல, பம்பரம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது சுற்றுறது பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்டு பார்த்திங்கன்னா வந்து ஊஞ்சல் ஆடுறது, ஸ்விங்கு பார்த்திங்கன்னா வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ஃபோர்த் என்ன இருக்குது? ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது, பெண்டுலம் மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து சர்க்குலர் மோஷன் ஏ. கார் பார்த்திங்கன்னா காரும் சைக்கிளும் நம்ம பார்த்தோம் லீனியர் மோஷன், அதாவது லீனியராகவும் இருக்கும் ரொட்டேரி மோஷனும் இருக்கும். அந்த கார் வீலை கன்சிடர் பண்ணும்போது அது வந்து ரொட்டேரி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது வந்து லீனியர் மோஷன். ஸோ நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். 1 பார்த்திங்கன்னா வந்து சி, 2 பார்த்திங்கன்னா டி, 3 பார்த்திங்கன்னா பி, 4A 5E, 1C 2D 3B 4A 5E. ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ இங்கே இதை பார்த்துருவோம். ஸோ நான் இங்கே எழுதலை, நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் இட். ஸோ அது என்ன? ஃபிசிக்கல் காண்டாக்ட் இல்லாமல் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அது என்னது? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். எ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் டைம் பார்த்திங்கன்னா மோஷன். த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா பீரியாடிக் மோஷன். த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். எ மிஷின் கேப்பபிள் ஆஃப் கேரிங் அவுட் காம்ப்ளெக்ஸ் சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வந்து ரோபோட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிக்கிங் எ பால், காண்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபாலிங் ஆஃப் லீஃப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் மீட்டர், ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்ட். சர்க்குலேட்டரி மோஷன், ஸ்பின்னிங் டாப், ஆசிலேட்டரி மோஷன். அடுத்தது வந்து மோஷன் ஆஃப் ஸ்விங். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.